அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா ஒரு சப்ளை கொடுத்துருந்துச்சு. ஸோ அதனால தான் நேற்று கொஞ்சம் செல்லிங் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே கூட இந்த டிசம்பர் 17 லோவை பிரேக் பண்ணால் ஒரு நல்ல ஃபால் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இந்த டிசம்பர் 17 லோ பார்த்தீங்கன்னா $68.84. ஸோ அங்கே கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓப்பனிங் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஓப்பனிங் மார்க்கெட்டும் யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலும் நம்ம நினச்ச மாதிரி தான் நேற்று நடந்திருக்கு. ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் கொஞ்சம் செல்லிங் கொடுத்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6024 ஒரு செல்லிங் அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் பார்த்திங்கன்னா க்ளோசிங்கும் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா 6000, பிவோட் பாயிண்ட் 5958, சப்போர்ட் 5878. ஸோ ஆல்ரெடி யூஎஸ் ஆயிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோசிங் செல்லிங் ப்ரெஷரில் தான் ஓப்பனிங் நடந்திருக்கு. ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் தான் ஓப்பன் ஆகக்கூடிய சான்ஸ் 90% இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பையிங் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அதுவுமே செல்லிங்கில் இருக்கனால கண்டிப்பாக இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சிடுச்சுனாலே ஸோ கண்டினியூஸாக ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. க்ளோஸுக்கு கீழே பிரேக் ஆனாலோ இல்லைனா பார்த்திங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணாலும் நேற்று லோ 5914, அதாவது 5914. ஸோ அதை பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 5914 5878. ஸோ அங்கேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் தாராளமாக நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே வருமா, அதாவது இந்த இடம் 5878ங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு. எந்த இடம் எந்தெந்த நாளில் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா ஸோ December 12, இன்னொன்று பார்த்திங்கன்னா December 17. ஸோ ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். ஸோ அகைன் இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 5 minutes ஆர் 15 minutes கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 5958 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப 5878 வரைக்கும் நாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கட் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல அகெயின் இந்த பிரேக் பண்ணி 15 minutes க்ளோஸ் ஆனால் கண்டினியூஸ் செல்லிங் ஆகும். இல்லைனா இந்த இடத்துல 15 minutes to 15 minutes கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இந்த இடத்துல பை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், குரூசியல். அதாவது ரொம்ப அதாவது ஒன்று இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வர இடமா இருக்கும், இல்லைனா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகிற இடமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் கம்பல்சரியாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு ட்ரேடிங்காக இருந்தாலுமே சரி, ஸோ எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருந்தாலுமே சரி, ஸோ ஸ்டாப் லாஸுங்கிறது மஸ்ட்டு. நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணாலும் சரி, ஃபியூச்சர்ஸ் பண்ணாலும் சரி. ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ பிவோட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பிவோட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 6035 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே வேணால் அகைன் ஃபாலிங் நடக்கலாம். ஸோ பிவோட்டுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இந்த லோவை பிரேக் பண்ணாலும் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் பிவோட் 5958க்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் பையிங் பாசிபிள் க்ரூட் ஆயில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நேச்சுரல் கேஸ்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் பை தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பை தான். ஸோ நாம் நினச்ச மாதிரி கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு ஆல் டைம் ஹையாக இருந்தது 301.9. ஸோ ஆல் டைம் ஹைன்னு சொல்ல முடியாது, இதுக்கு முன்னாடி இருந்த ஹை 301.9. ஸோ அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கு. ஸோ இருந்தாலுமே ஸோ இதை பிரேக் பண்ணணும். அதாவது நேற்று ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக 312 320 போகிறதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்குது. நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்னா கூட இதுக்கு முன்னாடியே நான் இந்த இடத்துலேயே சொல்லியிருந்தேன். எந்த இடம்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலேயே சொல்லியிருந்தேன் 268.5லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இது பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக 320 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்குது. ஸோ மற்றபடி கோல்டெல்லாம் ஃபாலிங் ரேஞ்சு தான்.
ஸோ நேற்றே ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ஓவர் நைட்டும் பார்த்தீங்கன்னா -0.3 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கோல்டு சில்வர் பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் ஃபாலிங் வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ காப்பராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், மற்றபடி மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிங் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ சப்ளை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிஎக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்ளையில் தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆகிற மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்சம் கூட சப்ளை. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே ஒரு குறிப்பிட்ட இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டாகட்டும் சில்வராக இருக்கட்டும், அதே மாதிரி க்ரூட் ஆயில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சப்ளையில் வந்து இன்வென்ட்ரி டேட்டா கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் செல்லிங் ப்ரெஷரில் போயிட்டுருக்கு. ஸோ ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் வந்து இன்றைக்கி எம்சிஎக்ஸில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.